தென்னாப்பிரிக்கா நாட்டின் டர்பன் மவுண்ட் எஜ்கோம் பகுதியில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எம்பெருமான் ஆலயத்தில் ஆதித்தமிழர்களின் முற்றிய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் திருவள்ளுவர் சிலையை பெருந்தமிழன் மேஜர் பாலா அவர்கள் தலைமையில் எம்பெருமான் ஆலய பொருளாளர் சத்யசிவா சன்னிப்பிள்ளை, மூத்த ஆலோசகர்கள் கோபாலகிருஷ்ணன் மோட்லி, டினா கவுண்டர் ஆகியோர் முன்னிலையில் மே 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திறந்து வைக்கப்பட்டது. I now call upon President Goswami to address you in the vernacular. Thank you. தேர்ந்தெடுக்கும் மதிப்புக்குரிய முன்னோர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பிள்ளைகளுக்கும் மற்றும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளக்கணிந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ பெருமாள் கோவில் கமிட்டியார் சார்பாக இந்த திருவள்ளுவர் சிலை வெளிப்படுத்தல் விழாவுக்கு உங்களை வருக என்று உள்ளன்போடு வரவேற்கிறேன். Respected elders, parents, children and close colleagues, my humble welcome and salutations to you on this auspicious and historic event. On behalf of the Sri Perumal Hindu Temple Society, a very warm welcome to you as we gather here for the unveiling of one of the greatest saints of the Dravidian ethos, Devapulavar Tirumalavar. Indeed, the author of one of the greatest pieces of Tamil literature, the Tirukkural. A little about the Tirukkural. உலகில் பெருமை வாய்ந்த திருக்குறளை இயற்றியவர் தேவப்புலவர் திருவள்ளுவர். இந்த நூல் மிக பழமையானது. This world-renowned book, the Tirukkural, was written by sage Tiruvalluvar. This piece of literature is ancient. திருக்குறளுக்கு 133 அதிகாரங்களை கொண்டது. ஓர் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் உள்ளன. The Tirukkural has 133 disciplines, with each discipline containing 10 couplets. மொத்தத்தில் 1330 குறட்பாக்களை கொண்டது, resulting in the book having 1330 couplets in total. இந்நூல் 3 பெரும் பிரிவுகள் கொண்டது, அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இனத்துப்பால். This book is divided into 3 major sections, namely அறம், பொருள் and இன்பம். காலம் கடந்து பொருந்திய இந்த நூல் உலக பொதுமறை போற்றப்படுகிறது. Because of its age, it is referred to as the book for all of mankind. அடிப்படை பண்புகளை எடுத்து உரைப்பதால் உத்திர வேதம், தேவநூல், பொய்யாமொழி, தமிழ் மழை என்ற முதலிய சிறப்பு பெயர்களால் போற்றி அழைக்கப்படுகின்றன. Because of its a book full of basic lessons for mankind on righteous living, it has acquired many names such as Uttara Vedam meaning righteous doctrine, Devanul meaning divine literature, Puyamoli meaning language of truth, and Tamil Mari meaning Tamil Veda. On this beautiful morning, my humble request is that every single one of you make an attempt to acquire this spiritual piece of literature and unlock its beauty by reading it. Once again, on behalf of the Sri Perumal Hindu Temple Society, thank you for your presence in making this moment memorable and this unveiling a success. Victor Nandri. Before I conclude, இந்த சிலையை நன்கொடையாக கொடுத்த ஸ்ரீ மாலை சத்யா மலை தமிழ் சங்கத்தின் பிரதமர் மற்றும் ஸ்ரீ ஜி பால சங்கரன் மற்றும் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். We want to also place on record this morning to Sri Mali Satya, President of the Malay Tamil Sangam,
The Secretary, Sri T. Balan Sankaran, also took the sculpture, Dr. T. Rajendran from Mamallapuram, Tamil Nadu, for this project. It was also initiated and negotiated by General Bala Naidu as part of the 150th anniversary celebrations. Nandri, Vanakkam. இந்த சிலையை மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவரும் திராவிட வெற்றிக் கழகத்தின் தலைவருமான மல்லை CA சத்யா மற்றும் செயலாளர் தேசிய விருதாளர் கலைசெம்மல் பாஸ்கரன் ஆகியோரால் கொடையாக வழங்கப்பட்டது. மேலும் சிலையை கலைசெம்மல் பேராசிரியர் மல்லை ராஜேந்திரன் அவர்கள் வடிவமைத்து கொடுக்க VGP உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி பெருந்தமிழன் டாக்டர் VG சந்தோஷம் அவர்களால் கொடையாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருக்குறள், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.